வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி எங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி நவ் யூ சிமி 3க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நவ் யூ சிமி நவ் யூ டோன்ட். ரெண்டாவது படத்துக்கு இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கேட்டுருந்தாங்க. ஃபேன்ஸ் கேட்டதுக்காகவே இந்த டைட்டில் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்களாம். ஃபேன்ஸுக்காக பண்ணுறீங்களா நீங்கள்? 2016 நவ் யூ சிமி 2 வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு நவ் யூ சிமி 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நடுவில் ஃபேன்ஸ் கேட்டதுலாம் உங்களுக்கு கேட்கல, இந்த டைட்டில் சேஞ்ச் மட்டும் கேட்டிருக்கேன்னா உங்களுக்கு கொய்யால. பட் நல்லா இருக்குது, டைட்டிலும் நல்லாயிருக்கு. படமும் இது வரைக்கும் இருந்ததை விட பிரம்மாண்டமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த படமும் பர்சனல் ரிவெஞ்சுங்கிற கதையை தாண்டி வெளியில் வந்து ஹைஸ்ட் மூவியாக மாறி இருக்கும். அண்ட் அந்த ஹைஸ்ட் ஃபார்முலாவை தான் இப்போ திரும்பவும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 8 மெஜிஷியன்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மாஃபியா நெட்வொர்க்கே டேக் டவுன் பண்ணுற மாதிரி தான் கதையை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கான்செப்ட் நல்லா தான் இருக்குது, என்ன மாதிரி அவுட்கம் இருக்க போதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்க மொத்த விஷயங்களுமே பிரேக் டவுன் பண்ணிடுவோமா? என்ன டைம் கேப் இந்த படத்துக்கும் ப்ரீவியஸ் படத்துக்கும் நம்மளுக்கு கிளியராக கட்டாக தெரியல. பட் கண்டிப்பாக இந்த 4 ஹார்ஸ்மேனுங்கிற உறுப்பினா காணாமல் போயிட்டாங்க. பட் போன படத்தோட எண்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டேடியஸ், டிலன் இவங்க 2 பேருமே 4 ஹார்ஸ்மேன் டீமில் இன்வால்வ் ஆகியிருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும். அண்ட் டெக்னிக்கலாக இப்போதைக்கு 4 ஹார்ஸ்மேனுமே டேடியஸோட அந்த வீட்டில் தான் இருக்க மாதிரியும் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணாத அந்த சமயத்தில் இப்போதைக்கு புது ஹார்ஸ்மேன்ஸை பற்றி தான் இறக்கியிருக்காங்க. மொத்தம் 3 பேர் தான் காமிக்கப்பட்டிருக்காங்க. மோர் லைக் 3 நியூ ஹார்ஸ்மேன்ஸ். பட் அவங்க இப்போதைக்கு ரொம்பவே எங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கேமர்ஸாக இருக்காங்க. 4 ஹார்ஸ்மேன் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ஷோ பண்ணி அது மூலியமாக காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 ஹார்ஸ்மேன் என்ன மாதிரி தில்லால் அங்கே வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்மளை வச்சு இந்த வேலைகள் பண்ணிட்டு போது நம்ம டீமில் ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்லஸ் நம்ம ஜெஸி ஐசன்பர்க் உள்ள வந்து இந்த 3 பேரோட ஒன்றா சேர்ந்து 4வது ஆளாக மாறுறாரு. அட்லஸ் லீடாக வச்சு இப்போதைக்கு அவரை பேஸ் பண்ணி இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நகரம் தான் ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் அந்த 4 ஹார்ஸ்மேனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கே ஷாக்காக தான் இருக்கும். இல்லை அவங்க நிஜமாலே சாகலை, எனக்கு அவங்க செத்து போயிட்டாங்க, கோயில எப்போ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, பிசின்றதுனால தக்காளி அவங்க டீம்ல இருந்து நான் வெளில வந்துட்டு இப்போதைக்கு உங்கள் டீமில் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. ஸோ விச் மீன்ஸ் அந்த 4 ஹார்ஸ்மேன் உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த 4 ஹார்ஸ்மேன் டீமுமே பிரிகிற மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, என்ன தான் தெரியல. இப்போ தான் அடுத்த ஹைஸ்ட்டுக்கான அந்த பிளானே போடுறாங்க. ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை மோர் லைக் இந்த அயன் படத்தில் வர மாதிரி ஒரு ட்ரேடிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணி அதன் மூலிமா உலக நாடுகளில் ஏகப்பட்ட போர்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்களாம். ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3 முக்கியமான இடத்துல 3 வித்தியாசமான ஹைஸ்ட்டை பண்ணி இந்த டீமை தடுக்கணும். அதுதான் பிளானே. ட்ரெய்லரில் பாரிஸ், லண்டன், பெல்ஜியம் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அபிஸாக உலக நாடுகள் இருக்க எல்லா இடங்களுக்குமே நம்ம சுத்த போகிறோம். அந்த வகையில் மொதல் ஹைஸ்ட்டுங்கிறது மோர் லைக் இந்த இடத்துல தான் நடக்குது. அந்த ஹார்ட் டைமண்டை பற்றினா ஆட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஹார்ட் டைமண்டை அடிக்கிறதுக்கு இந்த டீம் மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் 4 ஹார்ஸ்மேனுமே ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. சண்டையில் திடீர்னு ஃப்ராங்க் ஆப்பியராக இருப்பார். ஸோ இவருடைய மேஜிக்கே திடீர்னு எங்கேருந்தோ புதுசாக முளைச்சு வர்றது தானே. நவ் யூ சிமி 1 and 2 நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும், மறைஞ்சிருவார், இல்லை செத்துற மாதிரி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு புதுசாக முளைச்சு வருவார். அந்த வகையில் அவருடைய அப்பியரன்ஸுமே கிட்டத்தட்ட அந்த படங்களுக்கு ஈக்குவலாக அந்த மேட்சிங்காகவே அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் பார்த்தா லைட்டாக வயசான மாதிரி தெரியல. எல்லா கேரக்டர்ஸுமே வயசாகிருக்கு. அட்லஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காப்ல. அதை தொடர்ந்து ஐலா ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. நவ் யூ சிமி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஐலா நடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பதிலாக லிசி அந்த ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. ஜூன்னு நினைக்கிறவங்க பேர். ஏன்னா அந்த சமயத்தில் இந்த ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். ஸோ அதனால தொடர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நவ் யூ சிமி 1ல் கூட ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தப்ப போய் அவங்க ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கே போயிட்டாங்களாம். அந்த இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கி அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் நான் இந்த படங்களே நடிக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்புனவங்க இப்போதைக்கு நவ் யூ சிமி 3க்கு ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. அப்படி பார்த்தா நவ் யூ சிமி 2ல் வந்து அந்த லிசிக்கு என்னாச்சு? இந்த ட்ரெய்லரில் அவங்களை எங்கேயுமே காமிக்கல. யாருக்கு தெரியும், இவங்களே நான் தான்ப்பா மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் மாஸ்க் போட்டு வந்தேன், கண்டுபிடிக்கல அடிங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. மேஜிக் வச்சு ஒரு உருட்டு விட்டுறது கையால். பார்க்கலாம் லிசி வராங்களா இல்லையான்னு. அதை தொடர்ந்து ஆப்வியஸாக நம்ம வுடி ஹாரிசனும் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. போன படத்தில் நம்ம வுடிக்குன்னு ஒரு ட்வின் வேறு இருப்பாங்க. ஸோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சமயத்தில் இவர் மட்டும் தனியாக ரிட்டர்ன் ஆகிருக்காரா, இல்லை அந்த ட்வின்னோட வருவாரான்னு தெரியலையே. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நாங்கள் பண்ண பிளான் உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இங்கே எஸ்கேப் ஆகும்னு சொல்லி அங்கே எஸ்கேப் ஆகி டேடியஸோட வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஐல தான் ஓடி போய் டேடியஸை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா போன படத்தில் இவங்க அப்பியர் ஆகலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ இவர் அடித்த அந்த ட்விஸ்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஒரிஜினலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு படத்தில் இவர் தான் வில்லனாக வந்திருப்பார். செகண்ட் படத்தில் இவரும் டில்லனோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவருடைய சாவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இவருமே இந்த ஹாஸ்மேன் டீமில் ஒன்றா சேர்ந்துருவார். இந்த ஹைஸ்டை நடத்த ஹெல்ப் பண்ணதே இவர் தாங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஹாஸ்மேனுக்கு திரும்பவும் இவர் தான் லீடாக வர போகிறான்னு நம்புறேன். பட் போன படத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விலகு நம்ம தான் கதையை முடிச்சிருப்பாங்க. எனக்கு வயசாகிடுச்சுப்பா, நான் விட்டுட்டு போயிடுறேன், இந்த மொத்த டீமே நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி மார்க் ரஃபலோ டில்லன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருப்பார் எல்லாருமே. இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே மார்க் ரஃபலோவை காமிக்கல. இந்த கேரக்டர் மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற சமயத்தில் மார்க் ரஃபலுக்கு ஏதோ ஆயிருக்கலாம். இல்லை மார்க் ரஃபலோவும் லிசி கேரக்டரும் இவங்க 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு ஹைஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 3 முக்கியமான லொக்கேஷன் காமிச்சிருக்காங்க. எல்லா இடங்களுமே ஹார்ஸ்மேன் ஒன்றா இருக்க முடியாதுல்ல. ஸோ பாசிபிளி லைக் மேபி இது ஒரு டீம் அப் ஹைஸ்ட்டாக இருக்க மாதிரி காமிக்கப்படலாம். பட் டேடியஸ் விலகுனவர் இப்போ திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. என்ன காரணமாக இருக்கும்? நான் அவருடைய வீடு முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இல்லூஷன் ரூமாக தான் ப்ரெசென்டே பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம வுடி ஹாரிசன் கண்ணாடியே தொட்டு பார்க்குறாரு, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஷாட்டில் பாருங்கள், ஃபைட்டுங்கிறது வித்தியாசமாக இருக்குது. லைக் ஒரு
ஒரு பக்கம் எல்லாருமே குள்ளமாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெருசாக இருக்காங்க. இது அந்த இலூஷன் ரூம் தான். நம்ம தேடியஸோட இன்ட்ரோவே பாருங்களேன், ஏதோ ஒரு காற்றுலேருந்து அப்பியர் ஆகிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி டோரை திறந்துட்டு வராரு. ஸோ வீடு முழுக்கவே மேஜிக்கால் உருவாக்கப்பட்ட ஒரு இலூஷன் ரூமாக தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஏன் மேபி லைக் இந்த இடத்துக்கு எல்லாருமே தேடி வருவாங்க, தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எஸ்கேப் பாயிண்ட் வேணும்னு சொல்லி அதை மைண்டில் வச்சு கூட பாசிபிளி இப்படி ஒரு ரூமை உருவாக்க செஞ்சிருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் காமிக்கப்பட்டிருக்கேன். அடுத்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலூஷன் ரூமே தலைகீழாக திரும்புற மாதிரி காமிச்சிருக்காங்க, இன்செப்ஷனில் வர மாதிரி. பட் பின்னாடி பாருங்க அதே ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கேன். அதாவது இவங்க 2 பேர் கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்க அந்த ரூம் நார்மலாக தான் இருக்குது, முன்னாடி இருக்கிறது எல்லாமே தலைகீழாக மாறிட்டு இருக்கு. என்னென்னமோ வித்தியாசமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு என்னன்னே தெரியலங்க. டேய் இது மேஜிக்னு மட்டும் சொல்கிறாதீங்கடா, இதெல்லாம் விசாட்ரிடா. நவ்யூசிமி 2லயே விசாட் லெவலுக்கு மாட்டாங்க, நிஜ மேஜிக்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நவ்யூசிமி 3 அது இன்னும் ஒருபடி மேலே கூட்டு போகிறாங்க போல. என்னமோ படம் நல்லா தான், ஓகே அது வரைக்கும் காத்திருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ஒரே டீமாக மாறுறாங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு மாஃபியாவை டேக்மெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படி சொல்லி டேரெக்டாக புலியோட வாழை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் சில்லறத்தனமே ஏமாத்துறவங்க மேலே தான் கை வச்சுட்டு இருந்தேன் நம்ம ஹவுஸ்மேன். இப்போதைக்கு ஒரு பெரிய மாஃபியா மேலே கை வச்சுட்டு இருக்காங்க, உலக லெவலில் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஃபியா. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்குமே ஆபத்துங்கிறது வரதானே செய்யணும். ட்ரெயிலரில் 2-3 இடங்களை ஹார்ஸ்மேனே அடி வாங்குற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்மேன் எல்லாரையுமே ஒரு தண்ணி டேங்குக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க. அதுலேயுமே ஐலா கத்துற மாதிரி தான் அந்த கண்ணாடி மேலே கை வைக்கிற மாதிரி தெரியுது. நவ்யூசிமி 1ல ஓப்பனிங் சீக்வன்ஸை ஐலாவுக்கு அந்த எஸ்கேப்பிங் சீக்வன்ஸாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ட் 1ல ஆக்டர்ஸ் கிட்டத்தட்ட இதனால் PTSDக்குள்ளே போனாங்களாம். உங்களுக்கு ஒரு ட்ராமாவே இந்த சீக்வன்ஸ் மாறிச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு அந்த ட்ராமாவை பிரேக் பண்ணுற மாதிரி திரும்ப இன்னொரு ஷாட் அதே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்த எல்லா ஹார்ஸ்மேனுமே அடுத்த ஷாட்டில் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வேணும்னே போய் மாட்டிக்கிட்டாங்களா, இல்லை தப்பிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிட்டாங்களா தான் தெரியல. இல்லை நாங்கள் தப்பிச்சிட்டோம், இப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டாடுறாங்களா? ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா 1 கார் இருக்குது. சம்மந்தமே இல்லாத மாதிரி எதுக்கு அந்த கார் வைக்கணும்? மோர் லைக் அகைன் அந்த மாஃபியா கும்பலோட ஒரு சீக்ரெட் பிளேஸாகவோ இல்லை ஒரு கூட்டுற இடமாவோ தான் இது இருக்கணும்னு தோணுது. அதுக்குள்ளே உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம பசங்க தப்பிச்சிருக்காங்க அவ்வளோதான். அந்த கிரிமினல் நெட்வொர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கூடயே டைப் இருக்கு போல. ஏன்னா போலீஸ் கூடயுமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. வுடி ஹாரிசன் வழக்கமாக மைண்ட் ட்ரிக் தான் பண்ணிட்டு இருப்பாரு, மைண்ட் ரீடர் அவர். அதை ஒட்டி இப்போதைக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பியூர் மேஜிக்கை பேஸ் பண்ணி மட்டும் நகர்ந்த முன்னாடி 2 படங்களை விட இந்த படம் தான் முல்லைக்கு ஒரு ஆக்ஷன் பேக் படமாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்களோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டைலில். அப்படி மட்டும் பண்ணாதீங்கடா எப்பா, சண்டைலாம் வேணாம், நம்மளுக்கு மேஜிக்கே போதுமானது. இந்த டெய்லரோட அந்த கடைசி ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஃபாஸ்ட் பேஸ் சீக்வன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஆக்ஷன் தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்ஷன் இருக்கணும் பரவாயில்ல, ஆனால் அது மேஜிக்கை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. மேஜிக் தான் முக்கியம், அதுதான் இந்த சீரிஸோட கோர் பாயிண்ட்டு. அகைன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஆக்ஷன் பேக்டாக மட்டும் போயிட்டாதீங்கடா. பார்க்கலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும் போதுன்னு. அண்ட் அகைன் கடைசி வரைக்கும் நம்ம லிசி மாக்ரோஃப்ளோ 2 பேருமே காமிக்காத சமயத்தில் அவங்க இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையாங்கிறதே தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரிவீல் இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கணும். நான் ட்ரெயிலர்லேயே காமிக்கலையே, என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரெயிலர் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டாக இருக்க மாதிரி தோணுது. பார்க்கலாங்க எந்த பாத்தில் போக போகிறாங்கன்னு. ஸோ உங்கள் தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை தானே ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பற்றி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.